மீனாட்சி கலிவெண்பா என்ற ஒரு வெண்பா பாடுவார்களேயானால் ஸ்ரீசக்கர வழிபாடு செய்த பலன் அவர்களுக்கு கிட்டும். ஸ்ரீசக்கர பூஜை எல்லாரையும் செய்ய சொல்றாங்க இல்லையா? அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய தனித்தன்மை என்ன என்பதை முதல்ல தமிழிலே வடிவமைத்தவர் சிதம்பர சுவாமி. அந்த சிதம்பர சுவாமிகளுடைய நூல் தான் கலிவெண்பா, மீனாட்சி கலிவெண்பா. எல்லாரும் வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் 5 ரூபாய் அந்த புத்தகம் யாராவது மதுரை போனாங்கன்னா வாங்கிட்டு வந்து பிரதோஷ காலத்திலேயோ அல்லது ஏதாவது அம்பாள் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த கோயிலில் உட்கார்ந்தாலும் அந்த மீனாட்சி கலிவெண்பா சொன்னீங்கன்னா ஸ்ரீசக்கர வழிபாடு செய்த நற்பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சங்கநாதமானது சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது. இந்த சங்கநாதம் இசைக்காமல் வழிபாடு செய்யக்கூடாது என்பது சிவ தர்மகர்த்தம். இந்த சங்கநாதம் இசைக்கின்ற போது கண்மூடி அமர்ந்து ஒரு நிமிடம் அதை உள் உணர்ந்து பார்க்கணும். இரையாற்றல் ஒரு மனிதனுக்குள்ளார பெறும். அவர் எவ்வளவு சுத்தமா அந்த சங்கநாதம் இசைக்கிறார். அந்த சங்கநாதம் இசைக்கின்ற பொழுது இருகரம் கூப்பி கண் மூடி மனதை